சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரிசர்வ் போலீஸ் படை வீரரின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சுக்மா மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது நக்சல் தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியதில் 12 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சங்கரும் ஒருவர். திருக்கோவிலூர் அருகே கழுமரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் பலியான செய்தி அறிந்ததும் அக்கிராமமே சோகத்தில் மூழ்கியது. இந்நிலையில் வீரமரணமடைந்த வீரர் சங்கரின் உடல் நேற்று மாலை வந்தடைந்தது. இதனையடுத்து தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் திரு சி வி சண்முகம், மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வீரர் சங்கரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தமிழக அரசின் சார்பில் 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சங்கரின் மனைவி திருமதி எழிலரசியிடம் அமைச்சர் வழங்கி ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து தேசிய கொடி போர்த்தப்பட்ட சங்கரின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கழுமரம் கிராமத்தில் உள்ள இடுகாட்டில் மத்திய துணை ராணுவ படையினரின் அணிவகுப்புடன் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. தங்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கிய தமிழக அரசிற்கு வீரர் சங்கரின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு கவர்மெண்ட் காசு கொடுத்துக்குது, அவனுக்கு என் பிள்ளைக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சங்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் எல்லை பாதுகாப்பு படையில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ரொம்ப கஷ்டமான குடும்பத்தை சார்ந்தவர். இதனால் சுட்டுக் கொல்லப்பட்டதால் தமிழக அரசு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிச்சிருக்காங்க. தமிழக அரசு நன்றி தெரிவிச்சிருக்கேன் சார்.